வணக்கம் தோழர்களே. கஜகஸ்தான் நாட்டின் பைகோனூர் நகரில் அமைந்துள்ள பைகோனூர் காஸ்மோட்ரோம் அல்லது பைகோனூர் விண்வெளி தளம் இங்கு இருந்துதான் ரஷ்யா தனது பல்வேறு ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? தனது நாட்டிற்குள் 2 விண்வெளி மையங்கள் இருந்தும் ரஷ்யாவின் மிக முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி தளம் ஏன் கஜகஸ்தான் என்ற வேறொரு நாட்டில் உள்ளது என்று உங்களுக்கு குழப்பமாக உள்ளதா? உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய விண்வெளி தளம் பைகோனூர் காஸ்மோட்ரோம் ஆகும். பனிப்போரின் போது சோவியத் யூனியன் காலத்தில் முதன்மையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனைக்காக 1955 பைகோனூர் விண்வெளித் தளம் கட்டப்பட்டது. பின்னர் பைகோனூர் விண்வெளித் தளம் சோவியத் விண்வெளித் திட்டத்தின் மையமாக மாறியது. உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 பைகோனூர் விண்வெளித் தளத்தில் இருந்துதான் ஏவப்பட்டது. மேலும் விண்வெளிக்குச் சென்ற முதல் மனிதர் யூரி ககாரின் சென்ற வோஸ்டாக் 1 விண்கலம் சோவியத் யூனியனால் பைகோனூர் விண்வெளித் தளத்தில் இருந்துதான் ஏவப்பட்டது. சோவியத் யூனியன் உடைந்த பிறகு கஜகஸ்தான் சோவியத் யூனியனிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. பின்பு ரஷ்யா கஜகஸ்தானிடமிருந்து பைகோனூர் விண்வெளித் தளத்தை நீண்ட காலத்திற்கு குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்துகிறது. இது ரஷ்யாவின் விண்வெளி பயணங்களுக்கு முக்கியமான தளமாக உள்ளது. குறிப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான பயணங்களுக்கு பைகோனூரை தொடர்ந்து ரஷ்யா பயன்படுத்துகிறது. உண்மையில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்புவதற்கான செயல்பாட்டில் உள்ள ரஷ்யாவின் ஒரே தளமாக பைகோனூர் விண்வெளித் தளம் உள்ளது. மேலும் ரஷ்யாவின் அனைத்து மனித விண்வெளி பயணங்களும் பைகோனூர் விண்வெளித் தளத்திலிருந்துதான் ஏவப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யா சோவியத் யூனியன் காலத்திலிருந்தே கஜகஸ்தானிலிருந்து ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு காரணம் பைகனூர் விண்வெளித் தளம் பூமத்திய ரேகைக்கு அருகில் இருப்பதால்தான். பூமத்திய ரேகைக்கு அருகில் ஏவுவது ராக்கெட்டுகள் பூமியின் வேகமான சுழற்சி வேகத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கிறது. இதனால் மிகப்பெரிய அளவில் எரிபொருள் மிச்சமாகிறது. இன்னும் ஆழமாக உற்று நோக்கினால் ரஷ்யா சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தே தனது விண்கலத்தை அமெரிக்காவைப் போல கடலில் அல்லாமல் நிலத்தில் தரையிறங்குவதற்காக வடிவமைத்தது. ஏனென்றால் பணிகளை மேற்கொண்ட பிறகு விண்வெளியிலிருந்து விண்வெளி வீரர்களுடன் தரையிறங்கும் விண்கலத்தை மீட்பதற்காக பெருங்கடல்களுடன் சோவியத் யூனியனுக்கு எளிதான மற்றும் பாதுகாப்பான புவியியல் அணுகல் இல்லை. ஆனால் கஜகஸ்தான் பரந்த குறைந்த மக்கள் தொகை கொண்ட புல்வெளிப் பகுதிகளுக்குள் பாதுகாப்பான தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தை விண்வெளியிலிருந்து விண்வெளி வீரர்களுடன் தரையிறங்கும் விண்கலத்தை மீட்பதற்காக வழங்கியது. இதுவும் ரஷ்யா சோவியத் யூனியன் காலத்திலிருந்தே கஜகஸ்தானிலிருந்து ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது. சுருக்கமாக கூறினால் 1991ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்குப் பிறகு பைகோனூர் விண்வெளித் தளம் சுதந்திர கஜகஸ்தானின் ஒரு பகுதியாக மாறியது. ரஷ்யா 2050 வரை நீடிக்கும் குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் இதை பயன்படுத்துகிறது. ரஷ்யா ஆண்டுதோறும் $115 மில்லியன் பைகோனூர் விண்வெளித் தளத்தை பயன்படுத்துவதற்காக கஜகஸ்தான் நாட்டிற்கு செலுத்துகிறது. இந்த சார்பு நிலையை குறைக்க ரஷ்யா தற்போது அதன் சொந்த விண்வெளித் தளமான வோஸ்டோக்னி விண்வெளித் தளத்தை தயார்படுத்தி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. See you all. Take care, guys.